ஸோ நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரை சார்பா நம்ம வந்திருக்கிற இந்த சார்தாம் யாத்திரைக்கு முதல் பகுதியா இப்ப நம்ம ஹரித்வார்ல இருக்கோம். ஸோ இந்த இடத்த பத்தியும் இனி பார்க்க போற இடங்களை பத்தியும் அங்க பகவானோட லீலைகள், பகவானோட பக்தர்கள் லீலைகளை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த யாத்திரை நல்லபடியா இருக்கணும், நடக்கணும், பகவானோட தரிசனம் சரியான முறையில கிடைக்கணும், பகவானை பத்தியும் அவரோட பக்தர்களை பத்தியும் நல்ல விதத்துல கேட்கணும் முதல்ல. ஸோ அதுக்காக நம்மளோட குருவையும் நம்மளோட கிருஷ்ணரையும் முதல்ல வேண்டிக்கலாம் நம்ம எல்லாரும். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமினிதி நமனே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினிதி நமனே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा. Yes. ஸோ எப்போ நம்ம குருவையும் கிருஷ்ணரையும் நினைச்சு எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்குறோமோ அது எப்பவுமே மங்களகரமாவே முடியுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்த சார்தாம் யாத்திரையில முதல் பகுதியா நம்ம இங்க இருக்கிற இடம், இந்த இடத்துக்கு பேரு ஹரித்வார். ஹரித்வார் ஸோ மோட்சம் வழங்கக்கூடிய 7 இடங்கள்ல, புராணங்கள்ல மோட்சபுரிகள் 7 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த 7 இடங்கள்ல ஹரித்வாரும் ஒண்ணு. ஸோ அந்த 7 இடங்கள் என்னன்னா, நம்ம ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே. இதுக்கு அடுத்து 12 நாளுமே நம்ம பார்க்க போற விஷயங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதாவே இருக்கும். ஸோ படிப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவோம் நம்ம. ஸோ இந்த 7 இடங்கள்ல ஹரித்வார் மாயாபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்த இடம் ஹரித்வாரும் ஒண்ணு. ஸோ இந்த ஹரித்வார் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹரி அடைகிறதுக்கான நுழைவு வாயில். ஸோ இந்த இடம் ஹரி அடைகிறதுக்கான நுழைவு வாயிலா கருதப்படுது. எப்படி? ஏன்னா இங்க கங்கா இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க, பகவானோட பக்தரான சிவபெருமான் இங்க இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பத்ரிநாத் சென்றடைகிறதுக்கான வழி, முக்கியமான வழியாகவும் இது கருது. ஸோ அந்த விதத்திலையும் இது ஹரித்வார் அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்த இடத்துல யாகங்கள், இந்த இடம் புண்ணிய பூமிங்கிறதால யாகங்கள் செய்யறது ரொம்ப ஸ்பெஷல். அதனால இங்க புராணங்கள்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு யாகம் நடந்தது. யார் அப்படின்னா, தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ணார், இங்க வச்சு யாகம் பண்ணார். அதாவது யாகம் பண்றது எதுக்காக அப்படின்னா, கடவுளை வழிபடுறதுக்காக, கடவுளை போற்றுறதுக்காக. ஸோ பட் இந்த தக்ஷ பிரஜாபதி என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன சொல்றேன்னா தேவர்களே கொஞ்சம் சிறந்தவரா இருக்கார். ஸோ அவரோட மகள்களை தேவர்கள் கட்டி கொடுத்திருக்கார். சந்திரனுக்கு அவரோட 27 பொண்களையும் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு கட்டி கொடுத்து, ஸோ தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல கொஞ்சம் கர்வம் இருக்கு. ஸோ அத எப்பவுமே தன்னோட பக்தர்கள் கர்வப்படுறத விஷ்ணு விரும்புறது கிடையாது. ஸோ கொஞ்சம் தட்டுறதுக்காக என்ன பண்றார், சிவபெருமான் தக்ஷனோட ஒரு பொண்ணு சதி தேவி. சதி தேவி நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அந்த திருவிளையாடல் படத்துல பார்த்திருப்பீங்க, தாக்ஷாயினி. தயவு செய்து அந்த கதையை கம்ப்ளீட்டா மறந்துருங்க, அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. ஸோ தாக்ஷாயினிங்கிற பேர் உண்டு, தக்ஷனோட பொண்ணுங்கிறதால தாக்ஷாயினிங்கிற பேர். ஸோ அந்த தாக்ஷாயினி அல்லது சதி தேவி அவங்களோட பேர். ஸோ அவங்கள சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ அந்த கல்யாணத்துல பெரிய விருப்பம் கிடையாது யாருக்கு, தக்ஷாவுக்கு. ஏன் அப்படின்னா, சிவபெருமானோட தோற்றம் எப்பேற்பட்டது, உடம்பெல்லாம் என்ன பூசிருப்பார் அவர், சாம்பல், சுடுகாட்டோட சாம்பல், எக்ஸாக்டா சொல்லணும்னா மயானத்தோட சாம்பல், மண்டவோட மாலைகள், கழுத்துல விஷப்பூச்சிகள், உடம்பெல்லாம் பாம்புகளும் பூச்சிகளும், ஜட முடி. சோ மாடு, புலித்தோல், அவர் கூட இருக்கிற சகாக்கள்லாம் யாருன்னா பூத பிரேதங்கள், பூதங்கள், பிசாசுகள். ஸோ இது ஒரு கல்ச்சரான ஒரு ஃபேமிலி. இல்ல தக்ஷா தன்னை உயர்ந்தவரை நினைச்சிட்டு இருக்காரு பௌதிகமா, நான் பெரிய பணக்காரன், தேவர்கள் எல்லாருமே எனக்கு சேவை பண்றாங்க, பிரம்மா நான் எந்திரிச்சு நிக்கிறாரு, சொன்ன பெரிய ஆள் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. பட் சிவபெருமானோட உன்னதமான நிலை என்னங்கிறத அவர் புரிஞ்சுக்கல. சிவபெருமான் ஏன் அப்படி இருக்காரு, இந்த கோலத்தை ஏன் ஏத்துக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கோலத்துல இருக்கிறப்ப பௌதிகவாதிகள் யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க. ஸோ அவர் தன்னோட ராமநாம ஜபத்தை சந்தோஷமா பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் இந்த வேஷத்தை எடுத்துக்கிறார். உண்மையிலே சொல்லுங்க, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு என்ஜாய் பண்ண போறோம், ஒரு விஷயத்த என்ஜாய் பண்றோம்னா அது அழகா இருக்கணும். ஒரு சாப்பிட்ற பொருளே வச்சுக்கோமே, இல்ல நீட்டா ஒரு டெக்கரேட் பண்ணி ரொம்ப ராயலா மேல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு கொடுக்குற பொருளுக்கும் கண்ணா பின்னான்னு கொதன்னு வச்ச பொருளுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா?
அட்ராக்டிவா இருக்காங்க. சோ சிவபெருமான் அந்த பாலிசி எடுத்துக்கிறார். சோ பௌதிகவாதிகள் தேவையில்லாம அவர் தொந்தரவு பண்ண மாட்டார். சோ அதனால தக்ஷனை வெறுக்கிறார் சிவபெருமான். பட் அது ஒருத்தர் தன்னோட செயல், ஒருத்தர் எப்படி உயர்ந்த, ஒருத்தரோட உண்மையான நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு மதிப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் தர்மம், வேத தர்மம், வைஷ்ணவ கொள்கையும் கூட. சோ அதனால தக்ஷ பிரஜாபதிக்கு அந்த பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாகம் நடத்துற வேலைகள் நடக்கிறது. சோ இந்த யாகத்துக்கு டைரக்டா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துற யாகத்துக்கு பிரச்சனையே கிடையாது. குருவையும் கிருஷ்ணரையும் நம்ம திருப்திப்படுத்துறோம். பட் தேவர்களை திருப்திப்படுத்துற யாகத்துக்குன்னா 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஆகணும். ஒருத்தரை விட்டு போனாலும் அந்த யாகத்துக்கு பூர்ண பலன் கிடைக்காது. சோ பட் இந்த தக்ஷ என்ன பண்றாருன்னா, சிவபெருமான் என்னோட மருமகன், சோ நான் அவருக்கு மதிப்பு கொடுப்பேன், கொடுக்காம எனக்கு கீழே தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை அழைக்காம அவருக்கு உண்டான பங்கை கொடுக்காமயே யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ சதி தேவிக்கு இது தெரிய வருது. தேவர்கள், மற்ற தேவர்களோட மனைவியர்கள் எல்லாருமே அந்த யாகத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க, நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாருமே யாகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் போகல. சோ ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது, ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்கள், அது அப்பா வீட்டுல. சோ அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுது. சோ அவங்களும் போறாங்க அந்த யாகத்துக்கு, சிவபெருமானோட அனுமதி இல்லாம போறாங்க. போறப்போ அவங்க கூடவே சிவபெருமானோட சகாக்களான பூதங்களும் கூடவே போறாங்க. போகும்போது சதி தேவிக்கு அங்க யாருமே தக்ஷன் கண்டுக்கவே இல்லை, மரியாதையே கொடுக்கல, மீன்ஸ் உள்ள வான்னு கூட சொல்லல. சோ அவங்க அவமானப்படுற, என்ன எப்படி பேசுறீங்க, என்னோட கணவரை நீங்க நிச்சயமா தவறா பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோகாக்னி மூலியமா தன்னை எரிச்சுக்கிறாங்க. சிவபெருமான் எரிக்கல, சதி தேவி தன்னை தானே எரிச்சுக்கிறாங்க. என் கணவனை அவமானப்படுத்திட்டீங்க, ஒன்னால இந்த உடல், அதாவது ஒரு வைஷ்ணவருக்கு நீங்க அபராதம் பண்ணிட்டீங்க. சோ இந்த உடல் உங்களோட சம்பந்தப்பட்டதா இருக்கு, எனக்கு உங்க சங்கமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை அழிச்சிட்டு அடுத்த பிறவியில அவங்க ஹிமவானோட மகளா பார்வதி தேவியா பிறக்கிறாங்க. சோ சதி பார்வதி ரெண்டு ஒரே நபர், பட் வேற வேற பிறவினே நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, சோ அந்த தக்ஷனோட யாகம் நடந்த இடம் இதுதான். தக்ஷ பிரஜாபதி யாகம் பண்ண இடம் இதுதான். சோ இந்த இடத்துல வச்சு அந்த தக்ஷனோட யாகம் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, சாரி, சதி தேவி தன்னோட உடலை எரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ன உடனே என்ன ஆச்சு, கூட பூதங்கள்லாம் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து யாகத்தை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சிவபெருமானுக்கு பயங்கரமா கோபம் வந்து தன்னோட தலை முடியில இருந்து ஒரு வீரபத்ரரை உண்டு பண்ணி தக்ஷனோட தலையை வெட்டிடுறாங்க. வெட்டி நெருப்புல போட்டுறாங்க, அந்த யாக குண்டத்திலே போட்டு மொத்த யாகத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் பிரம்மா உள்ள வர்றார். வந்துட்டு தக்ஷன் எப்படி இருந்தாலும் பெரியவன், சோ அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான சாந்தி பண்ணி, விஷ்ணு பிரம்மா ரெண்டு பேரும் சிவபெருமான சாந்தப்படுத்தி தக்ஷனுக்கு ஒரு ஆட்டோட தலையை வைக்கிறாங்க. சோ தக்ஷன் எப்பவுமே ஆட்டு தலையோட தான் இருப்பார். சோ அவரோட கர்வமும் குறையுது கிருஷ்ணரோட ஏற்பாட்டின்படி. சோ அப்புறம் அவர் சிவபெருமானுக்கு பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறார். தக்ஷன், என்ன மன்னிச்சிடுங்க, உங்களோட நிலைமை தெரியாம நான் பேசிட்டு, நீங்க எந்த உயர்ந்த நிலையில இருக்கீங்க, உங்களோட வெளிப்புற தோற்றத்துக்கும் உங்களோட உள்ள இருக்கிற உங்களோட பக்தி நிலைக்கும் தொடர்பு இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். சோ அதுக்கப்புறம் யஜ்ஞம் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அவர் ஆட்டு தலையோட அடுத்த யாகங்கள் பண்றாரு. சோ இது ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த இடத்த பத்தி சொல்லியிருக்கு. இந்த விஷயங்கள், இந்த தக்ஷ யாகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு, நம்ம போக போக கேட்கலாம். அது எல்லாமே இங்க கங்கா காட்டு இருக்கு, இப்ப கங்கா இருக்கு அங்க கீழே படிக்கட்டுல பார்த்தா தெரியும். இந்த மரமும் பழமை வாய்ந்தது. சோ உள்ள இருக்கிற சிவபெருமான், இந்த யாக குண்டம், இதெல்லாமே அந்த தக்ஷன் பூஜை பண்ண சிவபெருமான். சோ இது எல்லாமே அந்த லீலைகளோட தொடர்புடையது. கங்கை கரையில ஹரித்வார்ல இந்த யாகம் நடந்தது, இந்த ஆலமரத்துக்கு கீழே. சோ இதுதான் அந்த இடம். தக்ஷேஸ்வர் மகாதேவ் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், போறோம் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த தாமத்துல நுழைறதுக்கும், பகவானோட கருணை கிடைக்கிறதுக்கும், பகவானோட நாமத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும். இன்னும் நம்ம அடுத்தடுத்த உபன்யாசங்கள்ல யாத்திரைனா என்ன, புண்ணிய ஸ்தலம்னா என்ன, பகவானோட நாம உச்சாடனம்னா என்ன, பகவான் யாரு, சோ கங்கா என்ன, கங்காவோட சரித்திரம் என்ன, பத்ரிநாதரோட சரித்திரம் என்ன, கேதார்நாதரோட சரித்திரம் என்ன, பார்வதி எப்படி பார்வதி சதி தேவி இங்க முடிஞ்சிட்டாங்க. சோ பார்வதி தேவி எப்படி சிவபெருமான் அடைஞ்சாங்க, சோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வரிசையா பார்ப்போம். அடுத்து அவங்களோட திருமணம் நடந்த இடம்.
ஸோ இங்க பிரிஞ்ச இடம் பார்த்தோம், அவங்க திருமணம் நடந்த இடம் அது பார்ப்போம் நம்ம. ஸோ பகவான் நாராயணர் எப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த இடத்துக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.